ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மலையை வலம் வந்து வழிபடும் வழிபாட்டிற்கு கிரிவல வழிபாடு என்று பெயர். கிரிவல வழிபாடு துவங்கிய தலமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்தே மற்ற மலை கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடும் வழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பௌர்ணமி தினமான ஏப்ரல் 12ஆம் தேதி எந்த நேரத்தில் கிரிவலம் வந்து வழிபடலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி என்றாலே நினைவிற்கு வரும் தலம் திருவண்ணாமலை. தமிழகத்தில் உள்ள புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம். இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை. அதனால் மலையை வலம் வருவது சிவன் வலம் வருவதற்கு சமமாகும். திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு என்பது எப்போது யாரால் துவங்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கிரிவலத்திற்கு தனி மகிமை உள்ளது. சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வருடத்திற்கு 365 நாட்களும் ஏற்றதாகும். எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம். அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதையே அதிகமானவர்கள் வழக்கமாக வைத்துள்ளார்கள். பௌர்ணமி கிரிவலமே மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும், செல்வ நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமி 12ஆம் தேதி வருகிறது. இது பங்குனி மாத பௌர்ணமியாகும். சனிக்கிழமை அன்று காலை 4:13 மணி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 வரை பௌர்ணமி திதி உள்ளது. வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும். இந்த நாளை பங்குனி உத்திர பெரு விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதியே அமைந்து விடுகிறது. முதல் நாள் பங்குனி உத்திரம், மறுநாள் பௌர்ணமி திதியும் அமையும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 5:51 வரை திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக குறிப்பிட்டுள்ளது. பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்களின் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நடைபெற்று வரும் குரோதி வருடத்தின் கடைசி பௌர்ணமி இதுவாகும். இதற்கு அடுத்து மே மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியாகும். இதனால் இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏப்ரல் மாத பௌர்ணமி சனிக்கிழமையில் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பாகும். காரணம், திருவண்ணாமலையில் சனிக்கிழமை அன்று கிரிவலம் வந்து வழிபடுபவர்களுக்கு பிறவிப்பிணி அகலும், வியாபாரத்தில் உச்ச நிலையை அடைய முடியும், நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது 2 மடங்கு பலனை தரக்கூடியதாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.